திராவிட முன்னேற்ற கழகமும் கவனத்தில் கொள்ளணும். இன்னைக்கு மாற்று கருத்தை முன்வைக்கிற அரசியல் இயக்கங்கள் இந்த மண்ணில் வேகமாக வளர்வதற்கு காரணம் இந்த 70 ஆண்டுகால திராவிட ஆட்சியாளர்கள் இந்த தமிழர் தாய்மொழியாக கொண்ட இந்த தமிழ் சமூகத்தின் போராடிய மாமன்னர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் தங்கள் சொத்து பத்துகளை அனைத்தையும் இந்த தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தியாகம் செய்தவர்களையும் வரலாற்றிலிருந்து மறைக்கப்படுகின்ற ஆரிய பார்ப்பன சூழ்ச்சிக்கு நம்முடைய திராவிட அரசுகளும் அடிமையாகிவிடக் கூடாது, அல்லது அவர்களுடைய வலையில் இவர்கள் விழுந்துவிடக் கூடாது. நான் சொன்ன இந்த கருத்துக்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த ஊடகத்தின் ஊடாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை, நீதியை, தர்மத்தை உணர வேண்டும். தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதியும் சமத்துவத்தையும் பெண் விடுதலையும் மத வெறியும் மாய்ப்பதற்கு களமாடியவர் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர். அவருக்கு ஒரு சிலை இல்ல, ஒரு மணிமண்டபம் இல்ல, எந்த வரலாற்று பக்கங்களையும் அவருக்கு பேர் இல்ல. விபி சிங்குக்கு ஆலோசகராக இருந்தவர். கலைஞருக்கு சமூக நீதி கோட்பாட்டை எடுத்துரைத்த ஐயா ஆலைமுத்துக்கு ஒரு மணிமண்டபம் இல்ல, ஒரு சிலை இல்ல. ஏன் திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது? ஆக வட இந்திய அதிகாரிகள், RSS அதிகாரிகள், வேற்று மாநில மொழி கொண்ட இங்கு அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் என் தமிழ் சமூகத்தின் உரிமைகள் பறிபோவதை நாம் அனுமதிக்க முடியாது. இந்த நியாயமான எனது வேண்டுகோளை சட்டமன்றத்தில் 4 ஆண்டு காலம் நான் எடுத்து வைத்த இந்த வேண்டுகோளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் கனிவோடு பரிசீலனை சொல்லி அடுத்த கூட்டத்தொடரிலாவது இதற்கான பதில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முதலமைச்சர் அவையில் இல்லாத காரணத்தினால் பத்திரிகையாளரின் ஊடாக, உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு செல்லும் என்கிற அடிப்படையிலே இந்த வேதனையான என் கருத்துக்களை உங்கள் முன் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல, பேச அனுமதிச்சாரு, 15 நிமிடம் கொடுத்தாரு, அதெல்லாம் நான் குறை சொல்லல. ஆனா நான் ஒரு பாயிண்ட் பண்றேன், அந்த பாயிண்டை நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு முழுமை பெற்ற பிறகு அதில் தவறு தான் நீக்கணும். தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் சொன்னாலே அவை குறிப்பிட நீக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? பாசிசம் சொன்ன உடனே பிஜேபி எழுந்து எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அடுத்த சப்ஜெக்ட் போங்க பேசாதீங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? பாசிசம் அன்பார்லிமெண்டரா? சிறைச்சாலையில் சாதி கலவரம் நடந்து ஒருவர் 1 மாத காலம் உடலை வைத்து அந்த சமூக மக்கள் அங்கு போராடி அவர்களுக்கான நீதியை கேட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை சமாதானம் செய்துதான் அந்த உடல் வாங்குவதில் என்னுடைய பங்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த செய்திகளை சொல்றேன். ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஜெயில கொண்டு போய் வைக்கும்போது சிறைத்துறை உடனே அவை முன்னவர் ஏற்பட்டு ஏன் ஜெயில பத்தியே பேசுகிற, வெளியே வாழ்றாரு. ஒரு அவை முன்னவர் 50 ஆண்டு கால சட்டமன்றத்தில் இருக்கிறவர் சிறைத்துறை மானிய கோரிக்கை சிறைத்துறை பத்தி பேசாம வேற என்ன பேசுவாங்க? சிறைத்துறையில கேண்டீன் ஒன்று நடக்குது, அதுல மிகப்பெரிய முறைகேடு நடக்குது, அது பத்திரிகை ஊடகங்கள்ல செய்தி வருது. இது சரி செய்யணும்னு சொல்றேன். இந்த கேண்டீனை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி பேரவைத் தலைவர் அவை குறிப்பில் நீக்கிறார். எந்த விதத்தில் நியாயம்? யாரு? அப்புறம் அது சொல்றாரு, ஏன் சிறைச்சாலையை பத்தி பேசிட்டு இருக்க? 4 சிறைக்கு போயிருக்கிறார். அதாவது சட்டத்தின் பிரகாரம் தான் ஆட்சி நடக்கணும். சிறையில ரோல் கால் என்பது எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இடம்பெறல. அங்க இருக்கிற ஜெயிலர், அங்க இருக்கிற சூப்பரண்டு, அவன் ஒரு காக்கி சட்டை போட்ட தாதாவா நடந்து கொள்வதற்காக யாரா இருந்தாலும் எல்லாரும் ரோல் காலுக்கு வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு முறைமை. நான் என்ன சொன்னேன்? நான் மக்களுக்காக போராடுறேன். மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு, வழிபறி பண்ணி திருடிட்டு, கிரானைட் குவாரி, மணல் குவாரி, ஏனைய பணங்களை பங்கெடுத்து நான் ஜெயிலுக்கு போடல. என் மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக போராடிட்டு நான் ஜெயில் போறேன். என்ன போய் கேடி, முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிட்பாக்கிட்டு வழிபறி பண்றவன், பாலியல் தொழில் பண்றவன், அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கிறவன், குடும்பத்தோட நீதிமன்றத்துக்கு ஏறவன், வழக்கில் தண்டனை கைதோட நிக்க வச்சு ரோல் கால் அழைப்பது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உடனே அவை முன்னவர் சொல்றாரு, அழைப்பாங்கத்தான் அப்படின்னாரு. ஒருவேளை நாளை நான் சொல்லக்கூடாது, இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறைக்கு போனா அங்க அவர்களுக்கு இந்த அவமானம் ஏற்பட்டா, இப்ப போராளிகளுக்கு ஏற்பட்டிருக்கு, கூடங்குளம் உதயகுமாருக்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஏற்பட்டிருக்கு, சீமானுக்கு ஏற்பட்டிருக்கு, சிறைக்கு சென்ற மக்களுக்காக போராடிய தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது ஏற்படக்கூடாதுன்னு சொல்றான். நீ கன்வின்சன் குற்றவாளியா இருந்தானாக சிறை விதிகளை கட்டுப்படுறான். ஆனா சிறை கட்டல ரோல் கால் அழைக்கணும் எங்க இருக்கு? சிறை ஒரே மாதிரியான சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்த மாற்று கருத்து இல்லைங்க. ரோல் கால் என்பது சிறை கண்காணிப்பாளர், ஜெயிலர்கள் எடுத்துக்கொள்கிற அதிகாரம். அதுல விசாரணை கைதிகளை நேர் நிறுத்தக்கூடாது என்பதுதான் சட்டத்தில். எங்கேயும் விசாரணை கைதியும் கூட்டு ரோல் கால்ல கேள்வி கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. விசாரணை கைதிக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்குன்னா நாங்க சூப்பரண்டை பார்த்து சொல்ல போறோம், ஜெயிலரை பார்த்து சொல்ல போறோம். நீ ஜெயிலுக்கு போயிட்டுனாக்கா MLA MP எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னா, இப்ப நான் திருப்பி கேட்டனாக்கா அவர் மூத்தவர், சீனியர், அவர் சொல்றாரு நானும் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னா எப்படி? விசாரணை கைதி வேற, குற்றவாளி வேற, எப்படி ஒரே மாதிரி நடத்த முடியும்? குற்றவாளி கைதிக்கு எண்ணு கொடுத்து, கால் சட்டை கொடுத்து, வெள்ள சீருடை கொடுக்குறாங்க. விசாரணை கைதிக்கு அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி எல்லாம் ஒரே மாதிரி ஆகும்? அவை முன்னவர் தெரியும். ஆனா வேண்டுமென்று அவர் அந்த காமெடியா அந்த அவையை கொண்டு போனதுக்காக சில நேரம் அவருடைய கருத்துக்கள் என்பது சட்டமன்றத்துக்கும் சட்டத்திற்கும் மாண்புகளுக்கும் கொஞ்சம் முரணா இருக்குது. இதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்குது. அதனால நான் வெளியில பத்திரிகையாளர்கிட்ட இதை பதிவு செய்யறேன். இல்ல, ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவருடைய வேண்டுகோளும்
ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாருடைய வேண்டுகோளும் தான் நான் பேசிய அந்த கருத்து. அதனாலதான் எல்லாருமே வேல்முருகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம், வரவேற்கிறோம், நடைமுறைப்படுத்தணும் சொல்றாங்க. மாநில அரசு பல்வேறு இனங்கள்ல நிதி ஒதுக்குறாங்க. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு திட்டம், கிராம சாலைகளுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அந்த 4000 கோடி ஒதுக்குற போது இந்த பியூரோகிரசி என்ற அதிகாரி அழகா அறையில உட்காந்துக்கிட்டு அல்லது ஒப்பந்ததாரராக இருக்கிற கான்ட்ராக்டோட நல்ல அதிகாரியோட தொடர்பு இருக்கும்போது அவன் என்ன செய்யறான், அவன் கொடுக்குற லிஸ்ட்டை வாங்கிட்டு லிஸ்ட் அறிவிப்பு விட்டுறான். மக்கள் போய் நாங்க தான் ஓட்டு கேட்க போறோம், அதிகாரிகள் வந்து ஒரு முறை ஓட்டுக்காக வீதிக்கு வரதில்ல, மக்களை சந்திக்க போறதில்ல. நாங்க போகும்போது நீ எம்எல்ஏ எங்களுக்கு என்ன செஞ்ச, என் தெருவுக்கு ரோடு போட்டியா, விளக்கு போட்டியா, பைப் போட்டியா, தண்ணி வந்துச்சா, எங்களை தான் கேட்கறாங்க. அதனால நான் என்ன சொன்னேன், இந்த 4000 கோடியில் ஒரு சரிபாதி தொகையை சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களிடத்தில் வரப்படுகின்ற மனுக்களின் அடிப்படையில், கோரிக்கையின் அடிப்படையில் பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்பை வழங்குங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கும் எனக்கு சரியான பதில் கிடைக்கல. ஆக ஒரு சட்டமன்றம் என்ன, இந்த சட்டமன்றத்தில் பேசப்படுகின்ற பேச்சு, விவாதிக்கப்படுகின்ற விவாதங்கள், இது குறித்து அரசு அலுவல் பெருமக்கள், செயலாளர்கள், தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், துறை தலைவர்கள் இங்கே பேரவை வளாகத்திற்குள், பேரவை தலைவர் அலுவலகத்தில், செயலாளர் அலுவலகத்தில் உட்கார்ந்து குறிப்பிட்டு நாங்க பேசுனதை குறித்து உடனே சம்பந்தப்பட்ட கலெக்டர் ரிப்போர்ட் கேட்டு இதுல இது செஞ்சிருக்கு நடக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. கடந்த கால அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில, கலைஞர் ஆட்சியில. ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்ல. இதைத்தான் நான் நேற்றைய தினம் கூட சுட்டி காட்டினேன். ஆனா இது எதையும் காது கொடுத்து கேட்டு அதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி பதிலாக மூத்தவர்கள் கிண்டல் அடிப்பது அல்லது பேசக்கூடாது தடுப்பது, பேரவைத் தலைவர் எதற்கு எடுத்தால் அன்பார்லிமெண்ட் வேலைகளை மட்டும்தாங்க. பேரவையில் முந்தானத்துக்கு பேரவைத் தலைவர் சொல்ற பத்திரிகையாளர்கள் அதிமுக போராட்டம் பண்ணல, பத்திரிகையாளர்கள் எந்த செய்தி வெளியிடக்கூடாது, எதுக்கு அப்புறம் எதுக்கு பத்திரிகையாளர்கள் மானம் கொடுத்து அமைய வச்சிருக்கிறோம், உத்தரவாக போறாரு. எந்த பேரவைத் தலைவர் அப்படி போடல. என்ன சொல்றேன்னா, பேரவைத் தலைவர் அவருடைய கடமையை அவர் செய்யணும். அதே நேரத்தில் உறுப்பினர்களுடைய கடமையை, எங்களுக்கான வாய்ப்பை மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை முழுவதுமாக பேசுவதற்கு வாய்ப்பளித்து அதுல அன்பார்லிமெண்ட் இருந்துச்சுன்னா பேரவை செயலாளரோடு கலந்து பேசி நீக்கலாம், அறிவிக்கலாம். நான் முழுசா கருத்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீக்கிறது என்பது, மைக்கை தொடர்பை துண்டிப்பது என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், 4 ஆண்டு கால நிதி அறிக்கை முடிஞ்சிச்சு. என் தொகுதிக்குன்னு வளர்ச்சி திட்டத்துக்கு நான் கேட்டேன். ஒரு கலைக்கல்லூரி கேட்டேன், கிடைக்கல. ஒரு வேளாண்மை கல்லூரி கேட்டேன், கிடைக்கல. ட்ரைனேஜ் போறதுக்கான ஒரு பாதாள சாக்கடை ஒரு திட்டம் கேட்டேன், கிடைக்கல. ஒரு பெண்களுக்கு என்று ஜாதிய மோதல்கள் வருது, கலவரம் வருது, அதனால ஒரு பெண்களுக்கு என்று தனி பள்ளி வேணும்னு கேட்டேன், கிடைக்கல. அப்ப இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த துறை அமைச்சர்களின் சார்பாக என் தொகுதிக்கு என்று எந்த அறிவிப்புகளுமே இடம்பெறல. பொதுவான காமனா வர திட்டங்கள் மட்டும்தான் எனக்கு கிடைக்குது. நான் இதை காலை முதலமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட 5 நிமிடம் முதலமைச்சர்கிட்ட என்னுடைய இந்த வருத்தத்தை நான் பதிவு பண்ணினேன். அப்ப நான் ஏற்கனவே ஒரு வேதனையோடு இருக்கிறேன். இப்ப வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல் என் உணர்வுகளை என் தொகுதி மக்களுடைய ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் அனுமதி வரல, எனக்கு கிடைக்கல. ஒரு 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கேட்ட பண்ருட்டில, எனக்கு இதுக்கு அனுமதி இல்ல. அப்ப மக்கள் பிரச்சனைகளை பேசதான் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். இப்ப மக்கள் பிரச்சனை பேச என்ன முழுமையா அனுமதிக்கணுமா இல்லையா? ஆக இது போல நடக்குது அப்படி என்பதை நான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்தும் நான் கிட்டத்தட்ட 5 நிமிடத்திற்கு மேலாக எல்லா விஷயங்களையும் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறேன். முதலமைச்சர் நான் சொல்லுகின்ற எல்லா பிரச்சனையும் கவனத்தோடு கேட்டு அதற்கான தீர்வுகளை உடனுக்குடன் எடுப்பதற்கு உத்தரவிடுகிறார்கள். ஆனால் சில அமைச்சர் பெருமக்கள், சில அதிகாரிகள், நான் காவல்துறையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு நான் சொல்றேன், கண்டிக்கிறேன். லாக்அப் டெத்துக்கு குரல் கொடுக்கிறேன், எஸ்பி சஸ்பெண்ட் பண்றேன், ஒரு எஸ்பி டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன், உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடத்துறேன். என்னால பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சில பேர் என் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமா சொல்லுவான். தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏ சொல்றான் தொடர்ந்து 25 வருஷமா காவல்துறைக்கு 10 மடங்கு சம்பளம் கொடுங்க, அவன் பிள்ளைகளுக்கு இலவசமா மெடிக்கல் பி எல்லாம் படிக்க வைங்க, வீடு கொடுங்க, கார் கொடுங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க. அதை தாண்டி லஞ்சம் வாங்கினா, தப்பு செஞ்சாங்கன்னா, லாக்அப் டெத்தோ கற்பழிப்பில் ஈடுபட்டாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணி கைது பண்ணுங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு அத்தனை சலுகைகளுக்கு நான் தான் பேசுறேன். அப்ப இதெல்லாம் நேர்மையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்காரணத்தை கொண்டு தண்டிச்சு விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இதுல ஒரு தரப்புக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம், ஒரு தரப்புக்கு கோவப்படலாம். அப்ப அந்த அதிகார வர்க்கம் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னை கார்னர் செய்வதோ, எனக்கு இது போன்ற முழுமையான வாய்ப்பு தர மறுப்பதோ ஏற்புடையதில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நன்றி சார்.